ஜில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 88 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. எதனால இன்னைக்கு 88 டைப் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு லைன்ஸ் கேட் போர்ட்டல்னா அதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த 88 போர்ட்டல் இன்னைக்கு எக்ஸாக்டாக இது போர்ட்டல்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு டோர் ஓப்பன் ஆகிறது இல்லை, நம்மளோட மைண்ட் கான்ஷியஸ் லெவலில் பெட்டர் ஆகிறது. அதுதான் 88 போர்ட்டல் ஓப்பன் ஆகிறது. அப்போ இந்த டைமில் நம்ம நல்ல விஷயங்கள் நினைக்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்கிறோம், ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம், ஒரு பிரபஞ்ச சக்தியை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். இது எல்லாம் நல்லது பண்ணுறப்ப நமக்கு பல மடங்கு அந்த டைம் பீரியடில் நடக்கும். ஸோ அதனால தான் லைன்ஸ் கேட் போர்ட்டல் இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை 8 சனி பகவானுக்கு உண்டான நம்பர். ஸோ இது எல்லாமே அலைன் ஆகி வருது. இன்னைக்கு நம்மளோட ஹீலிங் செஷன் இருக்கு. அதுவும் ஹீலிங் செஷனோட ஃபீஸுமே 88 தான் வச்சிருக்கோம், 88 rupees. ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டா 7:45 PM ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குண்டான என்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகணுமோ அது 7:45 PM இந்தியா டைம்ல இருந்து 8 PM கம்ப்ளீட் பண்ணிட்டு 8 மணிலேருந்து 8:18 வரைக்கும் ஒரு சூப்பரான நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, என்னென்ன ஹீலிங் எடுத்துக்க போகிறீங்க, உங்களோட மைண்ட் செட், நம்மளோட பிரெயின் ரீவயரிங் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். சில NLP டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த NLP டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் டைமில் பண்ண போகிறோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் லைன்ஸ் கேட் போர்ட்டலோட ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 7:45 PM இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் 88 டைப் பண்ணுங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நல்ல பணவரவை கொடுக்கறது, நம்மளோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அமைப்பு நடந்துட்டு இருக்கப்போ நீங்கள் 88 ஜாஸ்தியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த டைமில் ஒரு பிரார்த்தனைகள் வழிபாடுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நடக்க போகுது அப்படின்ற டைமில் 88 பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே 88க்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் மீனிங் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் கைடன்ஸாக இருக்கும். உங்களோட குலதெய்வத்தோட கைடன்ஸாக இருக்கும், உங்களோட இஷ்ட தெய்வத்தோட கைடன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 88 ஏஞ்சல் நம்பர் லைன்ஸ் கேட் போர்ட்டலை நினச்சி டைப் பண்ணுங்க. நம்பர் 1 நினச்சவங்க இந்த வாரம் ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி உண்டான சுச்சுவேஷன்ஸ் இந்த வாரம் அமைகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, அம்மாவாக இருக்கீங்க, அப்பாவாக இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைய சுற்றி நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தையும் சும்மா இருக்காது, பயங்கர குறும்பு பண்ணும். அது இங்கே எடுத்து அதை போடுறது, அதை எடுத்து இங்கே போடுறது, எதையாவது ஊற்றி விடுறது, இந்த வேலையெல்லாம் உங்கள் குழந்தை பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதே உங்களுக்கு அப்பாடான்னு ஆகிடும். நிறைய வேலை பண்ணுவீங்க. படிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கும் நிறைய டாஸ்க் இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்களோட செல்ஃப் க்ரூமிங்க்கு உண்டான டைமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ரொம்ப பிளான் பண்ணுவீங்க, இந்த பார்லருக்கு போயிடணும், இந்த மாதிரி போய் ஹேர் கட்டிங் பண்ணிடணும், ஷேவிங் பண்ணிடணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு டைமே இல்லாத மாதிரி பிஸியாக போகும். அதுக்கு பயங்கரமாக வேற விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி போனால் தான் உங்களோட செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பே இருக்கும். வீட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட லாண்ட்ரி எல்லாம் ஒரு மலை மாதிரி குவிஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து வைக்கணும், அடுக்கி வைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வேலையே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் எது உங்களுக்கு சாப்பிட்டா மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, சிலர் காஃபி அடிக்டாக இருப்பாங்க, சிலர் டீ அடிக்டாக இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்
சாப்பிட்டா குடிச்சா ரொம்ப அப்பாடான இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் உங்களுக்காக பண்ணுங்க. இவ்வளோ ஒரு ஓட்டத்துக்குள்ள உங்களோட ரிலாக்ஸ் டைம்னு கொஞ்சோண்டு டைம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மீதி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வாரம் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் தாண்டி என்னென்னமோ பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிடுவீங்க. நீங்கள் சில விஷயத்த வந்து பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களோட பிஸ்னஸில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிளான்ஸ் தோணும், அதுக்குண்டான இன்கம்மை பெட்டராக எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களோட வீட்டில் வந்து டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நீங்கள் டீனேஜ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சில மூட் ஸ்விங்ஸ் இந்த டைம் பீரியடில் இருக்கும். ரொம்ப டேண்ட்ரம் பண்ணுவாங்க, கோச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுனா கொஞ்சம் சேஃபர் சைடில் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து உங்களோட வீட்டை ஆர்கனைஸாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு வந்து சான்ஸ் இல்லாமல் இருக்கனால ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி ரொம்ப தொலைவி எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது இல்லாமல் இருக்கிறதுக்கு சாவியை வந்த வேகத்தில் வந்த பக்கம் வைக்கிறது, கரெக்டான பக்கத்தில் வைக்கிறது, ரிமோட்டை கரெக்டான இடத்துல வைக்கிறது, ஒரு சில பாத்திரம் எடுத்தீங்கன்னா அதே இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் இவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைலில். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 88 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் தொலைதூர பயணங்களுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரெயின் ஜேர்னியோ, ஃப்ளைட் ஜேர்னியோ, இல்லை பஸ்ஸில் லாங் ட்ராவல் ஜேர்னியோ இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த ஜேர்னியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட ஐடியாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும். உங்களோட நீங்கள் வந்து சில விஷயம் இப்போ பண்ணிடுவீங்க, மைண்டு இது ஆக்சுவலாக ஜோக்காக தான் இருக்கும், ஆனால் சில இடத்துல வந்து தப்பையும் கொடுத்துரும். மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சில இடத்துல வந்து ஓப்பனாக பேசிடுவீங்க, ஃப்ராங்காக சொல்லிடுவீங்க. அது வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில விஷயம் உங்களோட ரொம்ப மைண்டில் உறுத்திட்டே இருக்குது அப்படின்னா அதை அந்த இடத்துலையே சொல்லாதீங்க. 4 பேருக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லாதீங்க. யாரையாவது ப்ளேம் பண்ணுறதா இருக்கலாம், அவங்க தப்புன்னு சொல்கிறதா இருக்கலாம். அதை வந்து அவங்கக்கிட்ட மட்டும் பர்சனலாக சொல்லிடுறது பெட்டராக இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்பீக்கர் வச்சு சொல்கிற மாதிரி சில விஷயத்த நீங்கள் சொல்லக்கூடாது. இது மைண்டில் ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குமே எமோஷ்னலி நீங்கள் டவுன் ஆகாமல் இருப்பீங்க, நீங்களும் சேஃபர் சைடில் இருப்பீங்க. உங்களோட வேலையில் உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல ரோல் மாடலாக இருப்பீங்க. எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த டைமில் நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குற பொசிஷனில் நீங்கள் மீன்ஸ் ஆர்டர் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, அதை வந்து செயல்படுத்துகிற ஆளாகவே நீங்கள் இருப்பீங்க. இதை நீங்கள் செயல்படுத்திட்டு நீங்கள் வந்து நீயும் இந்த டைமில் 7 மணிக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களை வந்து எந்த இடத்துலையும் குறை சொல்ல மாட்டாங்க. உங்களோட வேலைகளில் இப்போ உங்களுக்கு ஏதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த உங்களோட ஆஃபீஸில் வந்து இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் இந்த டைமில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க இருக்கிறது அவங்க வந்து பெரிய பிளஸ்டு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பாஸா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்குவாங்க. அவங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க போன்ல டெக்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் கூடயாவது இருக்குன்னா ஃபோன்லேயே டெக்ஸ்ட் பண்ணி சில விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கால் பண்ணி பேசிடுங்க, இல்லை டைரக்ட் மீட்டிங்கில் பேசிடுங்க. ஏன்னா ஃபோனில் வந்து உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் ராங்காக அக்ரெசிவாக மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் இருக்குது. அதே மாதிரி மேபி நீங்கள் ஒரு ஆட்டோ கரெக்ட் ஆகிறதுல நீங்கள் ஏதாவது தப்பாக அனுப்பிச்சி விட்டலாம், இல்லை வந்து ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பிச்சி விட்றது, ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஃபோனில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அதை சேஃபா யூஸ் பண்ணுங்க இந்த வாரம். அப்புறம் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாம கொஞ்சம் குழப்பிக்கிற மாதிரி மைண்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஃபோன் த்ரூவாக யாராவது உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பேசி ஏதாவது பிஸ்னஸ் டீல் போட வராங்கன்னா அதுவும் வந்து போய் ஸ்கேம் பண்ணுறவங்க நிறைய பேர் வரலாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணி. அது எல்லாம் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி விட்ருங்க. எந்த ஒரு லிங்க்கையும் ஓப்பன் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்கல்ல, அதை மெயினாக நீங்கள் இந்த தடவை ஃபாலோ பண்ணும். ஏன்னா தேவையில்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட ஏமாறுறதுக்கு உண்டானது ஆசை வார்த்தைகள் காட்டி ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அந்த வலையில சிக்கிக்காம இருக்கிறதுக்கு சேஃபர் சைடில் இருந்துக்கோங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க 88 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இன்னைக்கு வாங்க லைன்ஸ் கேட் போர்ட்டல் ஹீலிங் செஷனுக்கு மீட் பண்ணலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ், நீங்கள் சில நேரம் என்ன வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்கன்னே தெரியாமல் நிறைய பை பண்ணிகிட்டே இருப்பீங்க, நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க, ஆன்லைன் ஷாப்பிங் நிறையா பண்ணுவீங்க. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா பை நிறைய பொருள் நப்பிட்டு வர மாதிரி இருக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு இம்பல்ஸ் பையர் ஆகிடுவீங்க, என்ன வாங்குறதுனே தெரியாமல் கண்டதை வாங்கிட்டு வீட்டில் இருக்கவங்க எதுக்கு இதை வாங்கினீங்க, எதுக்கு அதை வாங்கினீங்க அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அதனால பார்த்து எது தேவையோ அது மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட ஸ்பெண்டிங்கில் பெட்டராக இது பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் பயங்கரமான பிளானிங்ஸ் எல்லாம் போடுவீங்க. உங்களை இப்போ பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளான் வேறு யாருக்குமே புரியாது, உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான பிளானிங்காக இருக்கும். நீங்கள் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே பெரிய பாடுபடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட பயணங்களுக்குமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். சில நேரத்தில் திடீர்னு கிளம்புவீங்க, அதெல்லாம் பண்ணாமல் அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா, யாரை மீட் பண்ண போகிறவங்க அவைலபிளாக இருக்காங்களா, அந்த ஒர்க் நடந்துருமா அப்படின்னு அந்த விஷயத்துக்கு மட்டும் ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். உங்களை யார் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இந்த வாரம் உங்ககிட்ட திருப்பி பேசுறதுக்காக பார்க்கறதுக்கான சான்சஸ் அமையலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த டைம்னால நமக்கு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி அது எந்த ரீகான்டாக்டும் பண்ணாமல் இருக்கிறதும் பெட்டர். அதே மாதிரி உங்களோட கோவத்தை காட்டுறாமல் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சேஃபராக இருக்கும். ஏன்னா இங்கே கோவத்தை காட்டுறனால உங்களோட ஹர்ட் பண்ணவங்க மேலே கோவத்தை காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த வாரம் எல்லா எமோஷன்ஸையும் பார்த்துருவீங்க. காலையில் எந்திரிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதும் பார்ப்பீங்க, சில நேரத்தில் கோவப்படுறது பார்ப்பீங்க, சில நேரத்தில் சோகமாக இருக்கிறது, சில நேரத்தில் ஓவர் ஆக்டிவாக இருக்கிறது, சில நேரம் ஃபன்னியாக இருக்கிறது, எல்லா எமோஷன்ஸும் ஒவ்வொரு நாளுமே இப்போ வாட்ஸ்அப்பில் ஈமோஜிஸ் இருக்குல்ல, அந்த எல்லா ஈமோஜிஸும் ஒரு நாள்லேயே நீங்கள் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஓவர் ஆக்டிவாக எல்லா எமோஷன்ஸையும் டக்குன்னு மாற்றி உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாமே ஒருத்தவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஒரே எமோஷன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஓட்ட முடியாது இல்லை. ஸோ இது எல்லாமே நார்மலான எமோஷன்ஸ். உங்கள் கூட இருக்கவங்க இதை என்ஜாயும் பண்ணுவாங்க. உங்களை என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல, நீங்கள் என்ன தான் உங்கள் டிசைனோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ தான் இப்படி கோவப்பட்டு போனீங்க, இப்போ இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களை சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. உங்களோட லைஃப் இந்த வாரம் சூப்பர் பிஸியாக இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறது, பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து தேவையான்றதை யோசிச்சு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இது நமக்கு தேவையா, இது ஒருவேளை அந்த ட்ரெஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கிறது, அதை திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். பட் ஓகே, இதெல்லாம் நார்மல் தானே, இதெல்லாம் இல்லைன்னா ஒன்று சொல்லவும் முடியாது. அந்த ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்க, பட் அது பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்த வேறு ஒரு முக்கியமான செலவுக்கு பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம். இதுதான் நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு லைன்ஸ் கேட் போர்ட்டல் டைமை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.